والصلاة والسلام على رسول الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن وقال النبي صلى الله عليه وسلم للصائم فرحتان فرحة عند فطره وفرحة عند لقاء ربه صدق رسول الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா பரக்கத்து நிறைந்த ரமலானை நமக்கு தந்திருக்கிறான். இந்த மாதம் முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தோடும் ஆஃபியத்தோடும் ஈமானிய பலத்தோடும் ரமலானின் பேரின்பங்களை அனுபவிக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. மூமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய பிறை பிறந்து விட்டால் இப்படி ஒரு துஆவை செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான். யா அல்லாஹ், இந்த பிறை எங்களுக்கு பரக்கத்துடையதாக ஆக்கி கொடு, ஈமானை பலமாக்கக்கூடியதாக ஆக்கி கொடு, நன்மையை கொட்டக்கூடியதாக ஆக்கி கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்துவிட்டு இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தி காண்பித்தார்கள். அல்லாஹு தஆலா ஒரு மூமினுக்கு மனிதனுக்கு வழங்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம் ரமலான். ஒரு ரமலான் கிடைத்து விட்டாலே வாழ்வின் பிறப்பின் நோக்கங்கள் நிறைவேறிவிடும். பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மூமின்களே, முதல்ல ரமலானுடைய மாதத்தில் அதிகமான நேரங்களை பள்ளியில் செலவிடுவதற்கு முயற்சிக்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? ஒரு வழக்கம் இருக்குது, ஒவ்வொருத்தராக உள்ள வருவோம், மொத்தமாக ஓடுவோம். எங்கே ஓடுறோன்னு தான் இது வரைக்கும் சொல்லுங்க கண்டுபிடிக்கவே முடியல. ஜும்மா முடிச்சோன்னு உருன்னு ஓடுறோம். அதனால் ஒரு மனநிலை, அல்லாஹ்வுடைய பள்ளியில் குர்ஆனை கொண்டோ திக்ரை கொண்டோ ஸலவாத்தை கொண்டோ அது ஹயாத்தாக்கணும். ரமலான் என்பது ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்ல. பெருமானாருடைய வார்த்தையில் சொல்வதானால் ரமலான் வந்தும் யார் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும்னா, ரமலான் கிடைத்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்று சொன்னார்கள். அப்படின்னா இதைவிட பெரும் பாக்கியம் அவனுடைய வாழ்க்கையில் இன்னொரு முறை கிடைக்குமா என்று சொன்னால் கிடையாது. மோமின்களே, இப்போ ரமலானுடைய பிறை தென்பட்டு முதல் இபாதத்தாகிய தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறோம். அதாவது குர்ஆனை ஓதத் தொடங்கி இருக்கிறோம். ரமலானை பற்றி அல்லாஹ் அடையாளப்படுத்தும் பொழுது இந்த ரமலான் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் சொல்றான். ரமலானுடைய பிரத்யேகமான சிறப்பே குர்ஆன். நம்ம பாருங்க, குர்ஆனை மட்டும் தள்ளி வச்சுட்டு மற்றதை எல்லாம் செய்யறோம். குர்ஆனுக்காக அல்லாஹ் ஒரு மாத காலம் விழா எடுக்கிறார். உங்களுக்கு சஹருடைய பாக்கியம் குர்ஆனினால், நோன்பு திறக்கிறதனுடைய நேரம் குர்ஆனினால், நோன்பு திறக்கிற பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும் துஆக்கள் குர்ஆனினால். ஒரு நோன்பாளிக்கு ரமலானுடைய மாதத்தில் சாதாரண நற்காரியங்கள் ஒரு ஃபரதுனுடைய நன்மையை பெற்றுத்தரும் குர்ஆனினால். ஒரு ஃபரது 70 ஃபரதுனுடைய நன்மையை பெற்றுத்தரும் குர்ஆனினால். நோன்பாளியின் வாய் வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட நறுமணம் மிக்கது குர்ஆனினால். இப்போ எல்லாமே குர்ஆனை வைத்து ஒரு மாத காலம் அல்லாஹ் உலகத்திற்கு விழா எடுக்கிறான். குர்ஆனை ஓதுவோம். குர்ஆனுடைய அந்த குர்ஆனுக்கு எனக்கு மொழி தெரியல புரியலங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். குர்ஆனை ஓதினாலே இந்த மனம் ஆசுவாசப்படும், ஒரு ஆன்மீக இன்பம் கிடைக்கும். குர்ஆன் ஓதுபவரும் கேட்பவரும் சரிசமமான பங்கு பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால முதல் அமலை நம்ம குர்ஆன் ஓதி இருக்கிறோம். முழுமையான தராவீகை தொழ வைப்பதற்கும் தொழுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
இப்போ ஒரு நாளோ ஒரு தலைப்பு போட்டு இன்ஷா அல்லாஹ் நமக்குள்ள ஒரு கருத்து பரிமாறிக்கலான்னு சொல்லி சஹாபாக்களை அவர்களுடைய வரலாறுகளை இன்ஷா அல்லாஹ் பேச போகிறோம். நம்ம தெளிவாக சொல்லிடுறோம், 8:45 இஷா ஆரம்பமாகும். ஒரு 10:45 தான் போக வேண்டியது வரும். அவசரமாக இருந்துச்சுன்னா போய்க்கலாம். இங்கே யாருக்கு எதுவும் கண்டிஷன்லாம் கிடையாது. அவசரமாக இருந்துச்சு வீட்டுக்கு போகணுன்னா போய்த்தானே ஆகணும். ஆனால் யாரையும் தொந்தரவு பண்ணாமல் போகணும். அதே நேரத்தில் இன்னும் இவ்வளோ நேரம் பேசுகிறீங்கன்னு எனக்கெல்லாம் சட்டம் போடக்கூடாது. நான் பேசிகிட்டே இருப்பேன், நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். யாருக்கெல்லாம் ஹிதாயத் தர்றானோ நல்ல செய்திகளை கேட்டு சொல்லுங்கள். இந்த மாதம் தானே கேட்க முடியும். அதன்படி அமல் செய்வதற்கு ஒரு 2 மணி நேரத்தை நாம் இதுக்கு ஒதுக்குவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்போது இந்த நோன்பு என்பது எல்லா சமுதாயத்திற்கும் கடமையாக்கப்பட்டது, எல்லா சமூகத்திற்கும். இப்போ நம்ம தொடங்குற காலத்திலேயே சகோதர கிறிஸ்துவ சமுதாயமும் 40 நாள் விரதத்தை தொடங்கி இருக்கிறார்கள். யூதர்களுக்கும் நோன்பு இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முந்தைய சமுதாயங்கள் எல்லோருக்கும் நோன்பு தரப்பட்டதை போன்று உங்களுக்கும் நோன்பு தரப்பட்டிருக்கு. இப்போ இஸ்லாமிய வடிவத்தில் கொடுக்கப்பட்ட நோன்பின் முதல் நோன்பு எதுன்னு கேட்டா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிற பொழுது ஆஷூரா நோன்பு. இந்த ஆஷூரா இப்போ சொல்லுங்க, இப்போ வச்சாதானே சொல்ல தெரியும். முஹர்ரம் 10ஆம் நாள் மதீனாவுக்கு வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் நோன்பு வைப்பதை பார்த்து சொன்னாங்க, அவங்களுக்கு மாற்றமா செய்யணுங்கிறனால 9ஐயும் 10ஐயும் சேர்த்து வையுங்கள் அப்படின்னு வழிகாட்டினாங்க. முதலாக நோன்பு கடமையாக்கப்பட்டது ஆஷூராவுடைய நோன்பு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 52வது வயதுல ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வர்றாங்க. அதில் இருந்து தான் இஸ்லாமிய வரலாறுகள் ஹிஜ்ரி 1. இப்போ எவ்வளோ ஹிஜ்ரி? 1447. பெருமானார் ஹிஜ்ரத் செய்து 1447 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மதீனாவிற்கு வந்து ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஏகதேச எல்லா கடமையும் அப்பதான் ஆக்கப்பட்டது. ஷாபானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா ரமலான் ஃபரது என்று அடையாளப்படுத்தினார். அப்பதான் நோன்பு கடமையாக்கப்படுது. ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டவுடன் இந்த முதல்ல கடமையாச்ச இல்லையா ஆஷூரா, அதனை பெருமானார் விருப்ப நோன்பாக ஆக்கிவிட்டார்கள். வேணும்னா வச்சுக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க, வைத்தால் நன்மை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஆனால் ரமலானுடைய நோன்பு என்பது இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், யாரிடத்தில் ரமலான் வந்து விட்டதோ அவர்கள் நோன்பு வைக்கட்டும், நோன்பு வைக்கட்டும். அவர்கள் நோயாளியாக இருந்தால், நோன்பு வைக்க முடியாத நோயாளி அப்படின்னா யாரு சொல்லணும்? யாரு சொல்லணும்? ஒரு ஈமான் உள்ள, ஒரு தக்வாவுடைய அல்லது நாம் நம்பக்கூடிய ஒரு மருத்துவர் நோன்பை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அது ஃபரலுங்கிறதையே அவர் உணர்ந்திருக்கணும், தெரிஞ்சுக்கலாம். அவர் சொல்றாரு, நீங்க நோன்பு வச்சீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சொல்றாரு. அப்படின்னா அவருக்கு சலுகை இருக்கு. நகைச்சுத்தி வந்துருச்சு, நான் நோன்பு வைக்கல, சுகர் ஏறிடும் அதனால நான் நோன்பு வைக்கல, பிபி கூடிரும், இதெல்லாம் காரணம் கிடையாது. அதனாலதான் நீங்க முன்கூட்டியே மருத்துவர்கிட்ட போய் நான் நோன்பு வைக்கலாமா, இந்த கிளைமேட்டு என்னுடைய பாடி செக்கப் எல்லாம் பண்ணிக்கிங்க, தவக்கல் தோழலாம். அதனால நோன்பு வச்சு மௌத்தா போயிட்டா அதுக்கு நாம பொறுப்பு இல்லை. சொல்லுங்க, நான் சொல்றது, நீங்கள் நோயாளியாக இருந்தால் நோன்பை விட்டு விடுங்கள். அப்படின்னா நோயினா என்ன, விடுறக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அனுபவசாலியான தக்குவாவுடைய மூமினான நோன்பை பற்றி தெரிந்த ஒருவர் சொல்லணும், உங்க ஆரோக்கியத்தை அது பாதிக்கும் அப்படின்னா அவர் நோன்பு வச்சு தவிர்த்துக்கலாம். வயோதிகர் அல்லது நிரந்தர நோயாளி, இப்போ உதாரணமா இந்த டயாலிசிஸ் பண்றாங்க, ஹார்ட் பேஷண்ட் ஐசியூல இருக்காரு, முதுமை, அவர்னால நார்மலாகவே என்ன செய்ய முடியாது, சாப்பிட்டு இருக்க முடியாது, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சலுகை இருக்கு. அதே மாதிரி குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், குழந்தையை பாதிக்க கூடாதுங்கிறனால அல்லாஹ் சலுகை கொடுக்குறான். பிரயாணத்தில் இருந்தால், பெரும் பிரயாணம், இப்ப எல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் பிரயாணம் போனாலும் பெரிய டயர்டெல்லாம் சரி சலுகை இருக்கு. ஒரு பிரயாணி வந்து நோன்பை தவிர்த்து கொள்ளலாம், பின்னாடி ஒரு காலத்துல கதா செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த சட்ட சலுகையை வழங்குகிற ரப்புல் ஆலமீன் சொல்றான், நீங்க நோயாளியா இருந்தாலோ பிரயாணியா இருந்தாலும் நோன்பை விட்டுக்குங்க
சொல்ற அல்லாவே என்ன சொல்றானா, வஅன் தஸூமு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்க விஷயத்தை அறியக்கூடியவர்களாக இருந்தால் நோன்பு வைக்கிறதா உங்களுக்கு நல்லதுங்கிறான். எப்போ? நீங்க நோயாளியா இருந்தாலும், நீங்க பிரயாணத்துல இருந்தாலும், எதான் நல்லது? நோன்பு தான் நல்லதுன்னு நல்லா முடியும். சொல்லிட்டு கீழே சொல்றான், உங்களை எல்லாம் பட்னி போடுறனால, தாகமா வைக்கிறனால உங்களை அல்லாஹ் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை, மாறாக உங்களுக்கு நன்மையை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட போய் உட்கார்றோம், அவரு மாத்திரை ஃபுல்லா எழுதுறாரு, பேப்பர் தீர்ந்து பின்னாடி எழுதுறாரு. ஏன்னா ஒரு நாளைக்கு 40 மாத்திரை, எல்லாமே கசக்கும், குடல் புண்ணாகும். அத்தனை டாக்டர் சொல்றாரு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா சாப்பிட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த நோயிலிருந்து நீங்க வந்துடலாம். இப்போ மருத்துவனுடைய மருத்துவம் என்பது நம்முடைய நன்மைக்கானதை தவிர நம்மை கஷ்டப்படுத்துவதற்கு அல்ல. உலகத்தின் எல்லா மருத்துவமும் சொல்லுகிற ஒரே மருத்துவம், பட்டினி போடுங்க, என்ன நோய் வந்தாலும் சரி பட்டினி கடங்க, ரிசல்ட் அல்லாஹ் உடம்புக்குள்ளேயே மாற்றங்களை தந்திருக்கிறான். ஹைர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டு ஏறத்தாழ 9 ஆண்டுகள் 9 ரமலானை பெருமானார் அனுபவித்திருக்கிறார். அவங்க வாழ்க்கையில 9 ரமலான் அனுபவிச்சிருக்காங்க. இப்ப பெருமானாருடைய பிரத்யேகமான அமல் என்ன அப்படின்னா, இந்த குர்ஆன் இருக்குல்ல, குர்ஆன் எத்தனை வருஷம் இறங்குச்சு சொல்லுங்க, சும்மா ஒரு நாலேஜ் தான். சொல்லுங்க பாய். ஒரு 23 ஆண்டுகள் பெருமானாருக்கு தேவைக்கு ஏற்ப இறங்கியது. எது? முதல்ல குர்ஆன்னா என்னன்னா, நம்ம ஓதி ஓதி அப்படி கவரை போட்டு கட்டி மேலே வச்சிடுறது, வீட்டில் பரக்கத்துக்கு வச்சுக்கிறது, வீடு திறக்கும் போது குர்ஆனை கொண்டு போய் வைக்கிறது, அப்படி அல்ல. குர்ஆன் வாழ்வியல் நெறி. ஒரு செல்போன் வாங்கினா கூட என்ன கொடுக்குறான்? கைடன்ஸ் கொடுக்குறானா இல்லையா? ஃப்ரிட்ஜ் வாங்கினா, வாஷிங் மிஷின் வாங்கினா படித்து பார்க்குறோம், இது எப்படி யூஸ் பண்ணணும், இதுக்கு வாரண்டி என்ன. வாழ்க்கையை வாழ்வதற்கு குர்ஆன் ஒவ்வொரு மூமினிடத்திலேயும் இருக்க வேண்டும். அதை பத்திரமா வச்சுட்டு வேற யார்கிட்டையும் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம், கூகுளில் கேட்குறோம், தங்கத்தின் விலை உயருமா உயராதா? எல்லாத்துக்கும் கவலை தானே. நீங்கள் குர்ஆனிடம் கேளுங்கள். 23 ஆண்டுகள் பெருமானாருக்கு குர்ஆன் இறங்கியது சமுதாய தேவை, பிரச்சனைகள், இவைகளை கருத்தில் கொண்டு. நோம்பு உடனே இந்த மாதிரி சிஸ்டத்துக்குலாம் வரலங்க. இந்த நோம்பு கடமையான உடனே தூங்கிட்டா நோம்பு ஆரம்பிச்சிடும். இரவில், அதாவது கிட்டத்தட்ட 23 மணி நேரம் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. அதை பற்றி ஒன்றுமே தெரியல. இப்போ குர்ஆன் நல்லா சொல்லி கொடுத்தான், கருப்பு கயிறு வெள்ளை கயிறு ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் சகர் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்திடணும். சஹாபாக்கள் விளங்கல, வெள்ளை கயிறையும் கருப்பு கயிறையும் வாங்கி தலையாணி கடையில் வச்சுட்டு விடி பார்த்துட்டே இருந்தாங்க, கருப்பு கயிறு வெள்ளையாகலேன்னு. அது ஒரு இலக்கியம். அல்லாஹ் சொன்னா, இருட்டை கருப்பு கயிறாகவும் பகலை வெள்ளை கயிறாக சொல்லி விடுகிற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் விளங்கி சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் டைமு தெரியல, முறை தெரியல, நான் தாம்பத்தியம் கொண்டுட்டேன், நான் சாப்பிட்டுட்டேன். இப்படி எல்லாம் அவர்களுக்கு பெரிய அனுபவங்கள் உருவான பிறகுதான் இப்போ நம்ம சஹருடைய நேரம் சொல்கிறோமா இல்லையா, இப்படி டிக்ளேர் செய்யப்பட்டது. இரவெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுக்குங்க, சாப்பிடுங்க, இல்லறத்தில் ஈடுபடுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் சஹருடைய அந்த நேரம் வந்துவிட்டால் எல்லாத்தையும் நிறுத்தியிருக்கு. நிறைய அனுபவத்திற்கு பின்னர் தான் ஒவ்வொன்றும் வடிவமைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் பாருங்க, ரமலான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆண்டு முழுவதும் இறக்கப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களை ரிப்பீட் பண்ணுவாங்க. நம்ம நல்லா ஓதுறவங்களே குர்ஆன் எடுத்து உட்கார்ந்தா தட்டு தடுமாறி ஓதுறோம் இல்லையா? இந்த ஆபிதுகள் வருஷத்துக்கு ஒரு தடவை குர்ஆன் ஓதுறதுக்குள்ள அவங்க பைஹாட் பண்ணி ரிப்பீட் பண்ணி கொண்டு வர்றது பெரிய பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஓத சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காண்பித்து பெருமானார் அதை கேட்பார்கள். இப்போ ரமதானுடைய பிரத்யேகமாக பெருமானாருடைய அமல் குர்ஆனை
சொல்லுங்க. குர்ஆனை ரிப்பீட் பண்றது, ஓதுறது, ஒவ்வொரு ஆண்டும் அப்படி நடந்திருக்கிறது. அதுதான் முதன்மையான அமல். ரெண்டாவது, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாசத்துல கொடை கொடுப்பார்கள். எப்பயுமே சதகா செய்யறதுல, தர்மம் செய்வதில் உலகத்தில் முன்மாதிரி யாரு? பெருமானார். ரமலான் தொடங்கிவிட்டால் பெருமானாருடைய இரண்டாவது அமல் என்னன்னா, பசித்தவர்களுக்கும் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடை கொடுப்பவராக இருந்தார்கள். அந்த ஹதீஸ் எப்படி சொல்லுதுன்னா, காற்றை விடவும் வேகமாய் பெருமானார் தர்மம் கொடுப்பாங்க. அல்லாஹ் அக்பர். கற்பனை செய்ய முடியுதா? உலகத்தில் இந்த வேகத்தையே எதை வச்சு கணிக்கிறோம்? காற்றை வச்சு தானே. காற்றை விட வேகமாக பெருமானார் தர்மம் கொடுப்பாங்கன்னா, ஒரு சமுதாயம் தனக்கு கீழ் உள்ள பாவப்பட்ட ஏழை மக்களை நினைத்து பார்க்க வேண்டிய மாதம் ரமலான். நீ பசிக்கும் போதெல்லாம் நீ ரொம்ப உலகமெல்லாம் கவலைப்பட வேண்டாம். உன் உடன் பிறந்தவர்கள், உன் அருகில் குடியிருக்கக்கூடியவர்கள், உன் மஹல்லாவை சார்ந்தவர்கள், இந்த பாவப்பட்ட மக்கள் வாய் திறந்து யாசகம் கேட்க மாட்டார்கள் என்ற நிலையிலே அப்படிப்பட்ட மக்களை தேடி போய் கொடுப்பதுதான் பெருமானாருடைய அழகிய சுன்னத். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இதை கேட்டு வாங்குறவனுக்கு பழகி நாம எல்லாம் சொல்லிட்டா சொல்லுங்க, இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்டு வாங்கிடுவார் இல்லையா? மான மரியாதைக்காக எல்லா வறுமையையும் அடக்கி கொண்டு வாழுகிற அந்த ஏழைகளை தேடி பிடித்து கொடுக்க வேண்டும். அதை பெருமானார் செய்தார். அப்புறம் ரமலானுடைய 3 பத்திலேயும் பெருமானார் இஅ்திகாஃப் இருந்திருக்காங்க. முதல்ல ரமலானுடைய முதல் 10 நாள் இருந்தாங்க. காரணம் கேட்கப்பட்டது, ரமலான் அதனுடைய பிரத்யேகமானது லைலத்துல் கத்ர், அதை மாசம் முழுவதும் நான் தேடுகிறேன் நான், சரியா? அப்புறம் 2வது 10 இஅ்திகாஃப் இருந்தார்கள் லைலத்துல் கத்ரை தேடுவதற்கு. இப்போ அல்லாஹ் சொல்லி கொடுத்தா, அந்த லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களுக்கான அற்புதமான இரவு அந்த 3வது 10 மறைக்கப்பட்டிருக்கு. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆண்டும் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெருமானாருடைய ரமலான்களை நாம் அறிந்து உணர்ந்து, ஏன்னா சொன்னாங்க, சைத்தான் எல்லாம் விலங்கிடப்படும், சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ரஹமத்து கொட்டப்படுகிறது, மன்னிப்பு அல்லாஹ்விடமிருந்து தாராளமாக கிடக்கிறது, நீங்கள் கேட்கிற துஆக்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இப்படிப்பட்ட ரமலான் இபாதத்துகளை கொண்டு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதனால ரமலான் வந்துருச்சு, இன்ஷா அல்லாஹ் தராவி முடிச்சிட்டோம். நியத்து பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நாள் கூட்டத்தோட ஓடிடக்கூடாது. கடைசி பெருநாள் பிறை பார்க்கிற வரையிலும் தராவி தொழுவதற்கு முயற்சிக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்போ அடுத்தது நமக்கு என்ன வேலை சொல்லுங்க? அடுத்து என்ன வேலை? சஹர். சஹருன்னு தனியாக ஒன்று நம்ம பேருக்கு தான் வச்சிருக்கிறோம். இப்போ போய் ஆரம்பிச்சோம்னா சஹர் வரைக்கும் வண்டி ஓடும். அப்புறம் ஓடியாருவார், சஹர் செய்யணும் சஹர். இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்னமோ பண்ணிட்டு இருந்தோம். சரி, சஹர் பாருங்க. சஹருக்கு எந்திரிச்சோம்னா முதல்ல இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 ரக்காத்துல தொடங்குவோம். தஹஜ்ஜுத் தொழுவோமா? சொல்லுங்க. நபிக்கு ஃபரது, நமக்கு சுன்னத். நபிக்கு 6 நேர தொழுகை கடமை. ஏன்னா தஹஜ்ஜுத் என்பது அல்லாஹ் மிக மிக விரும்பக்கூடிய நேரம். ரமலானுடைய முதல் நாள் நல்ல நியத்து பண்ணுங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், செஞ்சதில்லை, தான் வாய்ப்பு வந்துருச்சு. அலாரம் 4 மணிக்கு வைக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் எந்திரிக்கிறோம், குடும்பத்தோடு 2 ரக்காத் தொழுவோம். 12 வரைக்கும் தொழுகலாம், ஒரு 2 தொடங்குவோமே. அப்புறம் துவா கபூல் ஆகிற நேரம் இல்லையா? குடும்பத்தோடு உட்காருங்க, நீங்கள் துவா செய்யுங்க, மனைவி மக்கள் எல்லாம் ஆமீன்னு சொல்லட்டும். இப்படியெல்லாம் நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்துருக்குறோமா? சொல்லுங்க. மனைவிக்கு சலாம் சொல்றதுக்கே வைக்கப்படுவோம். இப்போ ஏன்னா அப்படி பழகலை, ஊருக்கெல்லாம் சலாம் சொல்லுவோம். இப்போ நான் துவா செய்கிறேன், நீ ஆமீன்னு சொல்லுவேன்னா அந்த அம்மா சிரிக்குமா அழுகுமான்னு தெரியல. சரி, அந்த அம்மாவை துவா செய்ய சொல்லி நாம பசங்களை துவா செய்ய சொல்லி, அப்போ குடும்பமாக இருப்பதற்கான வாய்ப்பு தஹஜ்ஜுடைய நேரம் 2வது. 3வது சஹர் செய்யணும். சஹருடைய சட்டம் என்ன அப்படின்னா, பிற சமுதாய நோன்பிற்கும் நமக்குமான வேறுபாடு. பெருமானார் சொன்னாங்க, சஹர் சாப்பிடணும்.
மற்றவங்களாம் நோன்பு வைக்கிறாங்க, இப்படி மெத்தடுகள் இருக்கலாம். நம்ம வித்தியாசத்தை பெருமானார் சொல்லும் போது எழுந்திருந்து சஹர் சாப்பிட்டு நியத்து செய்து நோன்பை தொடங்குவதுதான் என்னுடைய வழின்னு சொன்னாங்க. அப்போ வெளியூரில் இருக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, ஜாபுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அல்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு பண்ணுறவங்க, ரொம்ப நேரம் தூக்கத்தை நம்மளால் விட முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு கால் தராவியை முடிச்சுட்டு போய் சஹருடைய சாப்பாடு சாப்பிட்டு நீயத்து பண்ணிட்டு தூங்கிட்டாங்க அப்படின்னா நோம்பு கூடுமா? போலோ பாய், தாராளமாக கூடும், தாராளமாக கூடும். சிறப்பை விட்டு விட்டார், அவ்வளோதான். ஏன்னா அவருடைய கஷ்டம், அப்படியாவது நோம்பு வைக்கிறாரா இல்லையா, அதான். ஆனால் சிறப்பு என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இரவு வணக்கங்கள்லாம் முடிச்சுட்டு தூங்கிருங்க, தூங்கி எழுந்து சாப்பிடுங்கள். தஸஹரு ஃபைன்ன ஃபிஸ்ஸுஹூரி பரக்கா, சஹர் எழுந்து சாப்பிடுங்கள், அதில் அல்லாஹ் பரக்கத்து வச்சிருக்கிறான். யார் சஹருக்காக எழுந்து சாப்பிடுகிறார்களோ அல்லாஹும் அல்லாஹ்வுடைய வானவர்களும் அவர்களுக்கு இது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். மலாயிகத்து மாதிரி ஸலவாத்து சொல்றாங்கன்னா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, அல்லாஹ் ஸலவாத்து சொல்றாங்கன்னா அருள் பொழிகிறான் என்று அர்த்தம். எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுது துஆ செஞ்சு சஹரை சாப்பிட்டு ஒரு கடைசி நேரம், இப்போ பாருங்க நாளையிலிருந்து 5-7 சஹருடைய கடைசி நேரம். நாம் எப்போ முடிப்போம் சொல்லுங்க? நம்மளாம் சட்டம் தெரியும். மோதினார் தட்டுற வரைக்கும் என்ன செய்வோம்? நேந்திரம் பழத்தை வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். தட்டுட்டும் பார்த்துடலாம், தட்டும் போது பழம் உள்ளே போகும், நீயத்து வெளியே வரும். பேணுதல் சரியான ஒரு வழிமுறை என்னன்னு சொன்னால், அந்த 5-7ங்கிறது பாங்குக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிடும். சில செய்வோமா? முடிச்சிடும். முடிச்சுட்டா இப்போ என்ன? நீயத்து ரொம்ப கட்டாயம், நீயத்து செய்தே ஆகணும். அதனால தான் ஷாஃபி பள்ளிகள் எல்லாம் நைட்டே சொல்லி கொடுத்துருவாங்க. சொல்லுங்க, நீயத்து சொல்லுங்க. நவைத்து சௌமகதின் அன் அதாயி ஃபரதி ரமவான ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா. அதெல்லாம் நமக்கு மனப்பாடமாக இருக்கும், குழந்தைகளே மனப்பாடம் பண்ணியிருக்கோம். இந்த வருடத்து ரமதான் மாதத்தின் பரலான நோன்பை அல்லாஹ்வுக்காக நோன்பு. இந்த நீயத்தோட வேலை என்ன தெரியுமா? நீயத்து பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னா நோன்பு செல்லாது. காலையில் 10 மணிக்கு எந்திரிச்சு நீயத்து பண்ணேன்னு நினைக்கிறாரு, அப்போ பண்ணிருங்கிறாங்க. அப்போ பண்ணிரு 10 மணிக்கு, 12 மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஜவால் நடு உச்சி வரைக்கும் நீயத்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால என்னன்னா, மறந்துடுவோன்னு பயந்தீங்கன்னா முன்னாடியே என்ன செஞ்சிடலாம், நீயத்தை பண்ணிக்கிட்டு குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடும்போது குடும்பத்தோடு நீயத்து பண்ணிக்கிட்டோம்னா நல்லது. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கடுத்து நோன்பு வச்சிருக்கிறோம், படுத்துட்டோம், நமக்கு உடல் ரீதியாக நமக்கு அதாவது என்னன்னா ஸ்கலிதமாக சூடு, உடம்பு சூடு, இதனால் நோன்பு பாதிக்குமான? நோன்பு பாதிக்காது. சரிங்களா? இல்லறம் ஹராம், சொந்த மனைவி நோன்பு வச்சுக்கிட்டு கூடாது. அப்படி செஞ்சுட்டா அது கடுமையான தண்டனைகள் இருக்கு. சரி, அதே மாதிரி நகம் வெட்டலாமா, தாடி மீசையெல்லாம் உதுக்கலாமான்னா பண்ணிக்கலாம் தாராளமாக. ஆனால் உடல் துவாரங்களின் வழியே எதுவும் உள்ளே போகக்கூடாது. ஒருத்தர் கண்ணு பிரச்சனை இருக்குது, டாக்டர் சொல்லியிருக்கிறார் 8 டைம் மருந்து ஊற்றுங்கன்னு, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவர் என்ன செஞ்சுக்கலாம்னு சொன்னால், இப்போ நோன்பு திறந்ததுலேருந்து சஹர் வரைக்கும் டைம் இருக்குல்ல, அதில் 8 பார்ட்டாக பிரித்து வச்சுக்கணும். ஏன்னா கண்ணுக்கு மருந்து விட்டு அது தொண்டையில் இறங்கும் என்று சொன்னால் நோன்பு முறியும். காதுக்கு மருந்து போட்டு அது தொண்டையில் இறங்கும் என்றால் நோன்பு முறியும். மூக்கிற்குள், இப்போ மூக்கடைச்சிக்கிச்சின்னு குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணுறாங்கல்ல, மூக்குக்கு மருந்து போட்டு அது தொண்டையில் இறங்கும் என்றால் நோன்பு முறிந்துவிடும். அதே மாதிரி ரொம்ப நிர்பந்தமா இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு அனுமதி இருக்கு. இதுக்கு அனுமதி வச்சுட்டு குளுக்கோஸ் ஏற்ற முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி நோயாளிகளுக்கு சில சலுகைகளை மார்க்கம் தருது. நம்ம பேணுதலோடு இருந்து நாம் எப்படி பழகி இருக்கோம்னு சொன்னால், காரல் நீரை கூட உமிழ்ந்து விடுவோம். அப்படி நோன்பை பேணுதலாக கடைபிடிக்கணும். ரொம்ப முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எல்லா உறுப்புகளாலும் நோன்பு. எல்லா உறுப்புகளாலும் சகரு சாப்பிட்டு வயிற்றுக்கு நோன்பு வச்சிட்டோம், வாய் டிச்சு வாயாக இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கிறார், பித்தனா பண்ணிக்கிட்டே இருக்கிறார், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார், நோன்பு வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, காலையில் டிஃபன் இல்லை, மத்தியானம் லஞ்ச் இல்லை, அதனால் என்ன செய்வோம், செல்ஃபோன் எடுத்துகிட்டு பள்ளியில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன பிரயோஜனம்? கண்
காது, மூக்கு, வாய், கை, கால், உயிருறுப்பு எல்லா உறுப்புகளாலும் நோன்பு வைக்க வேண்டும். ரொம்ப கண்ணியமா பெருமானார் சொன்னாங்க, நீ நோம்பாளியா இருந்து யாராவது உங்கள்கிட்ட வம்புக்கு வந்தா கூட நீ அவன்கிட்ட சொல்லிடு, நான் நோன்பு வச்சிருக்கிறேன். ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணா நீ 7 மணிக்கு வாடா பார்த்துக்கலான்ற. ஏன்னா நோன்பு திறந்துட்டோம்னா நமக்கு ஒரு பலம் வருமா இல்லையா? அதே மாதிரி பாருங்க, நப்சோட போராட்டம். பெருமானார் சொல்றாங்க, நோன்பாளிக்கு இரட்டை மகிழ்ச்சி, நோன்பு திறக்கிற பொழுது அல்லாஹை சந்திக்கிற பொழுது. இந்த நோன்பு திறக்கும் போது கிடைக்கிற ஒரு பெரிய ஆனந்தம். நாம யார் எப்படி பயங்கரமான ஆளா இருந்தாலும் சரிங்க, அந்த கஞ்சியை பார்த்துட்டோம்னா விழுந்துருவோம். இது எப்படா குடிப்போம் அப்படின்னு பார்ப்போம், வடையெல்லாம் பிச்சு போட்டு பார்ப்போம், வாட்சையும் பார்ப்போம். ஒரு சமாதானப்படுத்துறதுக்கு நம்மளே முள்ள கொஞ்சம் தள்ளி வச்சு பார்ப்போம். என்ன தள்ளினாலும் போது நேரம் வைக்க தட்ட மாட்டார். அதுக்கான ஒரு நேரம் 6:36. இந்த சோதனையான நேரத்தில் தான் பெருமானார் சொல்றாங்க, லா துரத்து தாவத்து ஸாயிமி ஹீன யுஃப்திர். ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கிற பொழுது கேட்கப்படும் துஆ மறுக்கப்படாது. இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் சேர்ந்து செய்வோம். ஒரு நாளைக்கு ஒரு துஆவை திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா இல்லையா? ஒருத்தருக்கு உடல் நலம் கவலை, அல்லாட்ட கேளுங்க, ஆபீத்து கொடு, ஆபீத்து கொடு, ஆபீத்து கொடு. ஒருத்தருக்கு எதை தொட்டாலும் அவருக்கு பரக்கத்து இல்லை, நீ அல்லாட்ட கேளு, அல்லா பொருளாதாரத்தில் பரக்கத்தை கொடு. ரமலானில் கேட்டு பெறாவிட்டால் வேற வாய்ப்புகள் கிடையாது. அதனால ரமலானுடைய நன்னாட்களை இபாதத்தில் கழித்து அல்லாஹ் விரும்புகிற சொர்க்கவாதிகளாக மாறிக்கொள்வதற்கு இந்த நல்ல வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக கொஞ்சம் காலமாச்சு இல்லையா, நம்ம அப்படியே நைட் நேரத்தில் எல்லா கடையும் திறந்துருக்கோம், எல்லாமே கிடைக்கும். அப்புறம் நண்பர்கள் இப்போ தான் சந்திக்கிறது, எப்போ தராவியிலிருந்து சஹர் வரைக்கும். இன்னும் சில நண்பர்கள்லாம் ரமலானுக்குன்னு ஒரு விளையாட்டு இருக்கு, தெருவாக கூடி சொல்லுங்க. ஆமாம், அவங்க அப்படி இருட்டுக்குள்ளே கேரம் போர்டு விளையாடுவாங்க. ஒரு சிலர் யதார்த்தமாக டைம் பாஸ் பண்ணுவாங்க, அதே தப்பு தான். இன்னும் சில பேர் பணம் கட்டி விளையாடுவாங்க. நாங்கள்லாம் முஸ்லீம் தானே சொல்லுங்க, நாங்கள்லாம் முஸ்லீம் தானே. இந்த ரமலானிலும் தன்னை மாற்றிக்கொள்ளாத துர்நடத்தை உடையவர்கள்லாம் இருக்கிறாங்க. முன்மாதிரியாக இருந்து தொழுகையாளிகள் நல்லவர்கள் நம்ம பிள்ளைகள் எல்லாம் வீடு கொண்டு போய் சேர்க்கணும். ரமலான் இன்பத்தை கொண்டாடுவதற்கான காலம் அல்ல, இபாதத்து செய்வதற்கான காலம். புரிந்து கொண்டு அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி அலா நபி சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ربي صل عليه وسلم.